மக்களை வெல்கம் டு ஸ்பெசிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன சிரேயா அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல திவ்யா தத்தா, சஞ்சய் மிஸ்ரா, பிரசன்னா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் சஷாந்த் ஷா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் திவ்யா தத்தா தான் இந்த சீரிஸோட லீடா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு மருமகளா இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலி. உங்க ஹஸ்பண்டோட தம்பியை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க எடுத்து வளர்த்ததுனால ஒரு பையன் மாதிரி பார்த்திருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணு தான் இந்த சீரிஸோட இன்னொரு லீட். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் அந்த பையன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பிசிக்கலா ரொம்ப டார்ச்சர் பண்றான். இதை அந்த பொண்ணு அந்த வீட்டாள் கிட்ட சொன்னாலும் ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மாவே அப்படி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த பொண்ணு மேலும் டார்ச்சர் அனுபவிச்சுதா? இந்த லீடா இருக்கிற இன்னொரு கேரக்டர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுது? இதெல்லாம் பாக்குறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த சீரிஸோட கோர் கான்செப்ட் தான். என்னதான் ஃபார்வர்ட் திங்கிங் இருந்தாலும் ஆணாதிக்கம் அப்படிங்கிறது நிறைய வீட்டில் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால பொண்ணுங்க எவ்வளவு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. சில பொண்ணுங்க தான் அதுல இருந்து ரொம்ப தாண்டி வெளியே வராங்க. சில பொண்ணுங்க கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் தோன்றது, இந்த சொசைட்டில நிறைய பேர் ரொம்ப ப்ராக்ரெசிவா பேசுவாங்க. ஆனா அதே விஷயம் அவங்க குடும்பத்துக்கு நடக்கும் போது அவங்க டோட்டலி பேக்வர்டா மாறி இந்த ஆணாதிக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க இந்த சீரிஸ்ல. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லீட் ஆக்டர்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே கலக்கியிருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் அவங்க பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் இந்த சீரிஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா கடைசியா சில வசனங்கள்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் அருமையா இருந்தது. டெக்னிக்கலாவும் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம்னு எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல என்னதான் கதை அம்சம்லாம் நல்லா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பெருசா இருக்காது. அண்ட் இவங்க கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்த மாதிரி இருந்தது தவிர அதனால கதைக்கு எந்த இம்பாக்டுமே இல்லை. சில அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட்ரஸும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துறதுனால இந்த சீரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸா இருக்குது. ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.